கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கான 3.5% இடஒதுக்கீட்டை 7% அதிகரிக்க வலியுறுத்தி பிரம்மாண்ட பேரணி அழைக்கிறது SDBI கட்சி. நாள் நவம்பர் 16 சனிக்கிழமை. இடம் ராஜரத்னம் மைதானம், எழும்பூர், சென்னை. அமீரக வாழ் தமிழ் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சிந்தனை விருந்தகம் புத்தக விற்பனை மற்றும் பதிப்பகம் சர்வதேச சார்ஜா உலக புத்தக கண்காட்சியில் 2ஆம் ஆண்டாக நாம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளோம். அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரையும் அந்த புத்தக கண்காட்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். நமது அரங்கம் எங்களது பாதை நம்பர் 7, அரங்கத்துடைய எண் ZC6 என்ற அரங்கத்திலே நம்ம சிந்தனை விருந்தகம் சார்பாக தமிழ் தேசியம், தமிழர்களின் வரலாறு, கவிதைகள், கட்டுரைகள், தமிழகத்தில் முன்னணி எழுத்தாளர்களுடைய அனைத்து விதமான படைப்புகள், உலகத்தின் தலைசிறந்த மொழிபெயர்ப்புகள் மற்றும் சுய முன்னேற்றம், தமிழர்களுடைய வாழ்வியல், பழமொழி மற்றும் மருத்துவம் சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் நாம் இங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளை அன்போடு அழைக்கின்றோம். நவம்பர் 6ஆம் தேதி தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். MRL Realties Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income, lifetime free stay at resort, 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nimati Property Management. Contact 7667008999. இதுக்கு சட்டம் ஒழுங்குக்கு என்ன சம்பந்தம்? சட்டம் ஒழுங்குன்னா முதல்ல என்னன்னு கேளுங்க அவங்ககிட்ட. அதாவது ஒரு தனி மனிதன் போய் ஒருத்தனை குத்துறான் அப்படின்னா உடனே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? இல்ல உள்ள ஒரு மருத்துவமனை உள்ள கத்தியை கொண்டு போறாங்க, அதை தடுத்துருக்கணுமா இல்லையா? ஒண்ணு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் சொல்றாரு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் சொல்றாரு. இல்லை அது என்னன்னா பாவம் தானே வந்திருக்காரு. அவருக்கு கொள்கை தத்துவம் இது யதார்த்தம் என்ன ஒன்றுமே புரியல அவருக்கு. அதாவது துணை முதலமைச்சர் சொல்கிறேன்னா முதல்ல என்கிட்ட பேசிட்டோம். அவர் என்ன பேசுறாருங்கிறத நான் பேசிக்கிறேன். எதுக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர்? ஆமாம், முன்னாள் முதலமைச்சர். அப்போ இவரு கூட நான் என்ன கேட்குறேன், முன்னாள் முதலமைச்சருக்கு கம்பராமாயணத்தில் எழுதுனது யாருன்னு தெரியலையே. தமிழே ஒழுங்காக பேச மாட்டேங்கிறீங்க, தமிழை பற்றி தெரிய மாட்டேங்குது, அப்புறம் உங்ககிட்ட வந்து உட்காந்து என்னத்தை விவாதம் நடத்துறது? இது அதாவது இது என்னன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் என்னை கரப்பான் பூச்சின்னு சொல்றாரு. இது எப்படி ஒரு நாகரிகமான சொல்லலாம் இருக்கும்னு கேட்கறது நியாயம் தானே? நீங்க வா போன்னு பேசினா திரும்ப அவர் எப்படி பேசுவாரு? பிளேடை வச்சு ஆலமரத்தை அறுக்க முடியாதுன்னு சொல்றது விஜய் தான் சொல்றாரு. துணை முதலமைச்சர் விஜய் தான் குறிப்பிடுறாருன்னு சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், அவரை பொருட்டா நினைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து உண்டா இல்லையா? நாங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு திராவிடர்னு சொல்றத அவர் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு உடனே ஏறுது இல்ல. இதை பண்ணது யாரு? அதனால எம்ஜிஆருக்கு வாக்கு கொடுத்தான். ஓ, இவர் கொள்கை ரீதியா கோட்பாடு ரீதியா என்னைக்காவது ஒரு படத்துல அவர் குடிச்சு அவர் தம் அடிச்சு பார்த்துருக்கியா நீ? அதுக்கு பிறகு 7 நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களே, என் மக்கள் போனாங்களா என்ன? என் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு போதும் சினிமாக்காரன் பின்னாடி போனதில்லை. அன்லெஸ் அதர்வைஸ் he proved himself as a policy oriented leader or a more generous leader. நீ என்ன இதில் புதுசு செய்ய போற? இப்போ நான் கேட்கறது என்னன்னா, சார் உங்கள் கொள்கைகள் இது ரைட், இந்த கொள்கைகள் தான் என்னுடைய கொள்கைகள், நீங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கணும், நீங்கள் செய்யலை, நான் இதை செய்ய போகிறேன் சொல்லு. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? திமுகவினுடைய குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சியை நான் ஒழிப்பேன். இதான் அவர் சொல்றாரு. இதை அப்பாவுக்கு ஜார்ஜ் கோட்டை, மகனுக்கு ரிப்பன் பில்டிங்கான்னு பேசினாங்க. மக்கள் ஆமான்னு குத்துனானா இல்லையா? ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும், நான் மறுக்கல. 10% வருவாரு. 10% சொல்றாங்களே. அப்பா, இந்த உலகத்திலேயே அதிகமான ரசிகர்கள் வைத்திருந்தது சிவாஜி கணேசன் சார். என்ன கேட்டீங்க? யங்ஸ்டர்ஸ் அதிகமாக திமுகவில் இல்லைன்னு சொல்றாங்களே. அப்போ எங்ககிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட போகிற யங்ஸ்டர்ஸ் எங்கேருந்து போவான்? திமுகவில் இருந்து. தனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்ல. இப்போ அவர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறாரு, அவருக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் பேசுறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்ல. விஜய் ஆல்ரெடி ஒரு வெளிச்சம் இருக்கிற ஒரு பர்சன். நீங்க பேசுறது சினிமா வெளிச்சம். விஜயோட சேர்ந்து ஒரு மேடையை பகிர்ந்துக்க போறாருன்ற மாதிரி செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. திமுக ரசிக்குமா இல்ல வெறுக்குமா அந்த நிகழ்வு? எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அதை பத்தி மேடையை பகிர்ந்துட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. எப்ப 2 பேரும் கட்டியே பிடிக்கட்டும்ங்கிறேன். தப்பு என்ன? அவரும் தமிழன் இவரும் தமிழன், கட்டி பிடிக்கட்டுமே. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து செய்தி தொடர்பு செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க, மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதுல. சொல்லுங்க. தமிழ்நாடு எப்போதுமே மெடிக்கல் கேபிட்டலில் ரொம்ப டாப்பில் இருக்கிறாங்க இந்திய அளவிலேயே பார்க்கும்போது. அதே சமயம் நேற்று நடந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்திற்குரிய சம்பவம். உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க, கைதும் பண்ணியிருக்கிறாங்க. அதிலெல்லாம் பாராட்டுக்குரியது தான்.
ஆனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவினுடைய ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இதுதான் அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அண்ணாமலை வந்து அறிக்கை விட்டுருக்கிறாரு, சீமான் அறிக்கை விட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாமே சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்கிற உதாரணம் தான் இதுங்கிறாங்க. எங்கே தவற விட்டுருச்சு அரசு? தவறெல்லாம் விடலை. இதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கு என்ன சம்பந்தம்? சட்டம் ஒழுங்குன்னா முதல்ல என்னன்னு கேளுங்க அவங்ககிட்ட. அதாவது ஒரு தனி மனிதன் போய் ஒருத்தனை குத்துறான் அப்படின்னா உடனே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? இல்லை, உள்ள ஒரு மருத்துவமனை உள்ள கத்தியை கொண்டு போகிறாங்களாங்க, அதை தடுத்துருக்கணுமா இல்லையா? ஒன்று என்னென்னா, நீங்கள் மருத்துவமனையை வந்து நல்ல தெளிவாக கேட்டார் துணை முதலமைச்சர் சகோதரர் உதயநிதி. அங்கே கேட்டார், நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்ப முடியாது மருத்துவமனை, ஏன்னா அது எமர்ஜென்சி ஏரியா. அது நீங்கள் ஒருத்தனை தூக்கிட்டு ஓடிடுவான், தூக்கிட்டு ஓடிடுறோன்னு நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும்னா எப்படி அனுப்புவீங்க சொல்லுங்களேன்? எங்கேயாவது உலகத்தில் அப்படி இருக்கான்னு பாருங்களேன். உலக நாடுகள் 194 நாடுகளில் எங்கேயாவது ஒரு நாட்டில் அண்ணா இந்த மாதிரி ஸ்கேனிங் சிஸ்டம் இருக்குண்ணே, ஸ்கேன் பண்ணிட்டு தான் மருத்துவமனைக்கு வர்றவங்கள உள்ளே விடுவாங்க அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? ஏன் பண்ண முடியாது? இது அறிவுடைய எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது எமர்ஜென்சி இடம். அது அங்கே போய் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனையாக செக் பண்ணி அனுப்புனீங்கன்னா செக் பண்ணும்போதே அனைவரும் பேர் செத்து போயிடுவான். அப்போ என்ன சொல்லுவானுங்கன்னா, இப்படி ஒரு சிஸ்டம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? செக் பண்ணுற சிஸ்டத்தை போகும்போதே செத்து போயிடுவான்னு நமக்கு தெரியாதாம்பாங்க. அதாவது இவங்க எவனுமே நாட்டு மக்கள் மேலே ஒரு அக்கறையோட என்ன அறிவுரை சொல்கிறது, இதில் என்ன பிரச்சனை, இது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு காய்மகாரம் அதானே, ரைட்? இன்னொன்று, இது உளவியல் பிரச்சனையும் கூட. என்னன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துருக்காங்க. இவன் தொடர்ந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கல அவங்க அம்மாவுக்கு. இடையில தனியார் அங்கே போன இடத்துல அவனுக்கு ஏகப்பட்ட செலவாயிருக்கு. அதாவது எப்போவுமே உங்களுக்கு இந்த தனியார் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னாவே நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆண்டவங்கிட்டையே நீங்கள் மருத்துவம் எடுத்திருந்தாலும் முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க ஏற்கனவே உள்ள டாக்டர்கிட்ட போய் கெடுத்து வச்சுருக்கீங்க, நாங்கள் தான், ஏன்னா அப்போ தானே நீ சாதாரண கொடுப்ப. அதுக்கு சொல்கிறது. இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், ஓ நம்ம அம்மாவுக்கு அவர் சரியான இது கொடுக்கல அந்த கோபம். இன்னொரு பக்கம் தன் அப்பாவை இழந்தது, அவன் அடுத்தாலே நம்ம அம்மாவையும் இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டி. அது ஒரு தன்னிலை மறந்த சூழல். இதில் இந்த தவறு நடந்திருக்கு. இதை எப்படி தவிர்த்துருக்கலாம் சொல்லுங்களேன்? இந்த நம்ம எடப்பாடி இருக்கார் இல்லையா, இந்த ஒரு 7ஆம் அறிவு படைத்த ஒரு 4-5 தலைவர்கள் சொன்னீங்க. இப்போ இவங்ககிட்ட கேளுங்களேன், இதை எப்படி தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னு கேளுங்களேன். 1. 2வது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா என்ன? ரைட் தம்பி, ஐக்கிய நாடுகள் சபை லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுது படிங்கிறேன் நான். ஒரு நாட்டில் ரைட் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அவங்க சொல்கிறது ஒரு இனம் சார்ந்து அல்லது ஒரு மதம் சார்ந்து அல்லது ஒரு ஏரியா ஒரு இடம் சார்ந்து இந்த மாதிரியான இடங்களில் ஒரு மக்கள் பயப்படுறார்கள், நமக்கு இங்கு பாதுகாப்பில்லை என்று பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் அது லா அண்ட் ஆர்டர். அது கூட லா அண்ட் ஆர்டர் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது லா அண்ட் ஆர்டர். சரியா? ரைட். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் வாழ முடியல, அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். டெல்லியில் மக்கள் நடமாடுறதுக்கு சிக்கல் வருது, அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வரக்கூடிய பிரச்சனை எங்கேயாவது தமிழ்நாட்டில் இருக்கா? யாருக்காவது நான் கேட்குறது, ஒரு மதம் சார்ந்து பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ இல்லை புத்த மதத்தார்களுக்கோ இல்லை நாத்திகர்களுக்கோ இல்லை இந்துக்களுக்கோ ஏதாவது பிரச்சனை இருக்கா தம்பி? மதம் சார்ந்து இல்லை. ஏதாவது சாதி சண்டையில் இது நடந்திருக்கா? இல்லை. சரி, ஒரு ரீஜன் டு ரீஜன் பகுதி சார்ந்தும் இல்லை. இது ஒரு தனி மனித குரோதம் இல்லை. இவங்க யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் சொல்றாரு, யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் சொல்றாரு அவர். இல்லை, அது என்னன்னா பாவம் தானே வந்திருக்காரு. அவருக்கு கொள்கை தத்துவம் இது யதார்த்தம் என்ன ஒன்றுமே புரியல அவருக்கு. அதனால் அதுக்கு நம்ம உட்காந்து பயில் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். அது ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ அங்கே இருந்த டாக்டர் எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்களா என்ன சொல்லணும்ல தம்பி. இன்னொன்று கேட்குறேன், ரொம்ப யதார்த்தமான கேள்வி, அவர்கிட்டே கேளுங்க. நீங்கள் சொன்ன மாபெரும் தலைவர்கிட்டே கேளுங்க, ஏன்பா இவனை பிடிச்சி ஒப்படைச்சது யார்? போலீஸ் பிடிச்சா தம்பி?
இவனை அங்க பிடிச்சது யாரு? மருத்துவத்துறை உள்ள இருக்க தம்பி மருத்துவ அப்படி வா, வலிக்கு வா. ரைட். என் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், அங்க நின்ன மக்கள் இவன் ஒரு டாக்டருக்கு இப்படி செய்யறானேன்னு சொல்லி தானே பிடிச்சிருக்காங்க. ரைட். அந்த மக்களுக்கு பயம் இருந்தா போய் பிடிப்பாங்களா? அப்போ அந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குல்ல, இந்த மாதிரி இவன் ஒரு அசிங்கமானவன், இவன் ஒரு அருவருப்பான செயலை செஞ்சு போட்டான், சட்டத்துக்கு விரோதை, இவனை பிடிச்சி கொடுத்தா அவன் உடனே தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குல்ல. அந்த தைரியம் எப்படி வரும்? பாதுகாப்பு இருந்தாலும் வரும். அப்புறம் இதெல்லாம் நான் இதில் சொல்லலை தம்பி, யதார்த்தத்தை சொல்கிறேன். இப்போ ஒருவேளை இது உண்மையிலே சட்டம் ஒழுங்குனா நான் வருத்தம் தெரிவிக்க தயாராக இருப்பேன். எனக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பொய் பேசுறதுனால நம்மளை இழப்போமே தவிர உண்மையை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த இடத்துல எங்களுடைய பாதுகாப்பு குறைவு இருந்துருச்சுங்க, தவறு தான், தப்பு கிடையாது, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அது இல்லை தம்பி. ஒரு தனி மனிதனுடைய இதை வந்து அதை நான் புரிஞ்சுக்கிறேன். சட்டம் ஒழுங்க கூட நீங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க. ஆனா மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு அப்படிங்கறதையும் இவங்க வலியுறுத்துறாங்க. அதை உதாசீனப்படுத்திட முடியுமா? இன்னைக்கு போராட்டம் பண்றாங்கல்ல மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து. அதாவது போராட்டம் பண்றதுக்கு வர்றாங்க, நம்ம பேசுறோம், பேசி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்வோம்னு சொல்லியிருக்கோம். பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு அவர் துணை முதலமைச்சர் சொன்னதை போல சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம டாக்டர் பாலாஜியை காப்பாற்றணும். ரைட். அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து அடுத்த கட்ட நகர்வுகள், அதைத்தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். எந்த இடத்துலையும் போய் நல்லா வந்துட்டாரு, அவங்க அம்மாவுக்கே அது ஒரு திருப்தி, நல்லபடியாக வந்துட்டான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் தம்பி. நான் என்ன சொல்கிறேன், அடுத்தது உட்கார்ந்து பேசி இது வந்து தினந்தோறும் நடக்கதா? இல்லை இல்லையா? இந்த 3.5 ஆண்டுகளில் இதுதான் முதல் முறை சம்பவம் நடக்குது. அப்போ இது என்ன பண்ணுறதுன்னு அடுத்தது உட்கார்ந்து ஒரு யோசிக்கணும். நம்ம யோசித்து பார்த்தா அடுத்தது செய்வோம். டாக்டர்களில் வந்து நம்ம யாரையும், எந்த மருத்துவர் இல்லை, நர்ஸ் இல்லை, அங்கே வேலை பார்க்கக்கூடிய சுகாதார பணியாளர்களுக்கு கூட நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து துணிஞ்சு வேலை பார்க்க முடியும். அதை நம்ம செய்வோம். எப்படி செய்கிறது? டிஸ்கஷனில் தானே வரும், ஒரு விவாதத்தில் தானே தம்பி. இந்த மாதிரி இருந்தால் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க, செஞ்சு கொடுப்போம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக திமுகவையும் திமுக தலைவரையும் நேரடியாக வந்து அட்டாக் பண்ணுற மோடில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கான்றதை பார்க்க முடிகிறது. நான் விவாதத்துக்கு அழைச்சது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை தான். எதற்கு இவர் பேசுகிறாரு? ஏன்னா தமிழ்நாட்டில் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை, அதனால் நேரடியாக அவர் விவாதத்துக்கு வரட்டும், நான் 1-to-1 தயாருங்கிறாரு. ஏன் துணை முதலமைச்சர் வந்து நான் வரேன்னு சொல்கிறாரு? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது துணை முதலமைச்சர் சொல்கிறேன்னா முதல்ல என்கிட்ட பேசிட்டோம். அவர் என்ன பேசுகிறாருங்கிறத நான் பேசிக்கிறேன். எதுக்கு? ஒரு முன்னாள் முதலமைச்சர். ஆமாம், முன்னாள் முதலமைச்சர். அப்போ இவரு கூட நான் என்ன கேட்குறேன், முன்னாள் முதலமைச்சருக்கு கம்பராமாயணத்தில் எழுதுனது யாருன்னு தெரியலையே. அந்த பேட்டியில் நான் பார்த்தேன். தம்பி, நான் இப்போவும் நீங்கள் இவங்களுக்கு போட்டு காட்டுங்க, உங்கள் பார்வையாளருக்கு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு பார்க்கட்டும். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற தலைவர் பேட்டிக்கு வரட்டும்ங்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் என்கிட்ட பேட்டிக்கு வரட்டும்னு அவர் ஒழுங்காக சொல்லுங்கள், அப்புறம் நான் பேசுகிறேன். தமிழே ஒழுங்காக பேச மாட்டேங்கிறீங்க, தமிழை பற்றி தெரிய மாட்டேங்குது, அப்புறம் உங்ககிட்ட வந்து உட்காந்து என்னத்தை விவாதம் நடத்துறது? இது அதாவது இது என்னன்னா எப்பா, நான் வந்து எப்போவுமே சொல்கிறேன் தம்பி, நான் தலைவர்களை மதிக்கக்கூடியவன். ஏன் மதிப்பேன்னா அந்த தொண்டர்களை மதிக்கிறேன். தலைவர்களுக்கான மரியாதை வேறு. நான் தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவருக்கான திறமைகளோடு நான் எந்த தலைவரையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதிமுக என்கிறது ஒரு இயக்கம், இந்த நாட்டை ஆண்ட இயக்கம். அந்த தொண்டர்களை மதிக்கிறேன். எனவே அந்த தொண்டர்களுடைய தலைவரை மதிக்கிறேன். எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்காக மதிக்கிறது என்பது வேறு, இருப்பது இல்லாததை ஆய்வு செய்வது என்பது வேறு. அவர்கிட்ட என்ன இருக்குது சொல்லு தம்பி? 65 எம்எல்ஏக்களை வச்சுக்க எதிர்க்கட்சி தலைவர். அதனால தான் நம்ம இப்போ உட்காந்து விவாதிக்கலாம். இல்லைன்னா நான் எதுக்கு உட்காந்து பதில் பேசலாம்? அவருக்கு வந்து அந்த மக்கள் 65 எம்எல்ஏ கொடுத்துருக்குறாங்க, அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அதனால நம்ம அவருக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறோம், வாங்கன்னு சொல்கிறாரு. இதில் என்ன கெட்டு போச்சு சார்? நீங்கள் விவாதத்துக்கு அழைப்பது எதற்கு? உண்மையை பேசுறதுக்கு தானே. யார் இப்போ அவர் ஒரு துணை முதலமைச்சர் தானே, உட்காருங்க, நீங்கள் கேள்வி கேளுங்க, அவர் பதில் சொல்லிட்டோம், அவர் கேள்வி கேளுங்க, அவர் பதில் சொல்லிட்டோம். உங்களுக்கு முடியாமல் அவர் தவிச்சாருன்னு சொன்னால் அப்புறம் முதலமைச்சர்கிட்ட பேசுவோம். என்ன தப்பு? உங்களுடைய நோக்கம், நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய நோக்கம் அதில் வந்து மக்களுக்கான விவாதமாக இருந்தால் நீங்கள் துணை முதலமைச்சர்கிட்ட கூட விவாதிக்கலாம். ஆனால் உங்களுடைய நோக்கம் அதல்ல. உங்களுக்கு வந்து கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது தான் உங்களுடைய நோக்கம். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, விருதுநகரில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் என்னை வந்து கரப்பான் பூச்சின்னு சொல்கிறாரு. இது எப்படி வந்து ஒரு நாகரிகமான சொல்லலாம் இருக்குன்னு கேட்குறது நியாயம் தானே? நீங்கள் வா போன்னு பேசினா திரும்ப அவர் எப்படி பேசுவார்? வா போன்னு ஒருமையில் எடப்பாடி பழனிசாமி தளபதியை பேசியிருக்காரா இல்லையா?
முதலமைச்சரான நான் எடுத்துட்டா உங்களுக்கு வீடியோ எந்த அளவையால் அளக்குறியோ அந்த அளவையால் தான் நாங்கள் அளக்க முடியும். நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசலாம். நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், எங்களோட வயசில் பெரியவர், உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து பார்க்கலாம். தளபதியோட நீங்கள் ஒரு வயசுக்கு சின்னவர் நீங்கள் தானே சொன்னீங்க. அப்புறம் நீங்கள் மரியாதை கொடுக்கலன்னா திரும்ப அவர் என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? நீங்கள் உங்களை ஒரு பல முறை இல்லை இன்னைக்கு நேரத்தில் இல்லை தம்பி, அவர் பல முறை இந்த ஒருமையில் பேசுறது ஒரு ஸ்டைலாக பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு அது தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை அந்த மொழி ஆக்கம் அப்படி வருதான்னு தெரியல. அவர்கிட்ட சொல்லுங்க. அதை முதல்ல நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக பேசுங்க. முதலமைச்சரே ஒருமையில் பேசுகிறாரா? முதலமைச்சரை ஒருமையில் பேசி நான் வீடியோ தரேங்கிறேன். நீங்கள் எடுத்து பைட்டு போடுங்க. நீங்கள் இந்த பேசும்போது பின்னாடி பைட் போடுவீங்களா? அப்படி போடுங்கிறேன். நான் இல்லாமல் பேசலை தம்பி. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மட்டும் இல்லை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கும் தெரியும். நான் எப்போவுமே இல்லாததை சொல்லவே மாட்டேன். நான் அவரே அப்படி ஒருமையில் பேசுகிறாரு, ஒரு மாதிரி, அதாவது வேறு மாதிரி பேசுகிறாரு. அது அவருக்கு தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை அதை அந்த இடம் சார்ந்த பேச்சா அப்படிங்கிறது தெரியல. அதை அவரை திருத்திக்க சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் வைங்க குற்றச்சாட்டை. உங்களுக்கு பாடம் நடத்துவதற்காகத்தான். என்னைக்காவது சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் தம்பி, கடந்த 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக திமுகவை எதிர்த்து தலைவர் கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ணவர் தான் நெடுமாறன் ஐயா. என்ன அவரை எவ்வளவு பண்போடு நடத்தணுமோ அவ்வளோ பண்போடு நடத்தி அழைச்சிட்டு உள்ள போனாரா இல்லையா? அப்போ அந்த பண்பாடு உள்ள மனிதர் தான் மாண்புமிகு முதலமைச்சர். உங்கள்கிட்ட மட்டும்தானே அப்படி இருக்காரு. அப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு உங்களை யோசிங்கிறேன். நான் ஒரு முறையும் திமுக தலைவராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல எங்கள் கூட்டணி ரொம்ப வலிமையாக தான் இருக்குது, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டே வரீங்க. புதிய போட்டியாளர்கள் வந்ததன் காரணமாக இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் திமுகவும் திமுக தலைவரும் இருக்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு பிளேடை வச்சு ஆலமரத்தை வெட்டணுமான்னு கேட்கணும். ஒன்று என்னென்னா, நீ கூட்டணி அமைக்கிறதா நான் கூட்டணி அமைக்கிறோம்னு சொல்லணும். அதான நியாயம். இப்போ கூட நீங்கள் எடப்பாடி நம்பர் தரேன், அலைபேசியில் கூப்பிடுங்க. உடனே அவர் சொல்கிறது திமுக கூட்டணியில் விரிசல் இருக்கிறது அப்படிங்கிறதான் முதல்ல ஆரம்பிப்பார். அதுக்கு பிறகு தான் அவர் கூட்டணியை பற்றியே பேசுவார். இப்போ இதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? இன்னொன்று, இவனுக்கு எதுக்குடா பதில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இல்லைங்கன்னு சும்மா இருந்தால் பார்த்தீங்களா, அவனுக்குள்ள பிரச்சனை இருக்காது தான் வாயை திறக்க மாட்டாங்கிறான். மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. திமுக கூட்டணிக்குள் விரிசெலும்பிங்க. என்ன பண்ணுறது? ரைட், எந்திரிச்சு வணக்கம் வச்சா யோ படித்தவன் தானே, உட்காந்துட்டு வணக்கம் வைப்பீங்க. உட்காந்துட்டு வணக்கம் வச்சா யோ எந்திரிச்சு மரியாதை இல்லையா, எந்திரிச்சு வணக்கம் வைப்பீங்க. அப்போ நம்ம ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் போக வேண்டியது. அது கரெக்ட் தான். நீங்கள் எதிர்கட்சிகளை அவங்க டீல் பண்ணுறது வேற, பிளேடை வச்சு ஆலமரத்தை அறுக்க முடியாதுன்னு சொல்றது விஜய் தான் சொல்றாரு. துணை முதலமைச்சர் விஜய் தான் குறிப்பிடுறாருன்னு சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், அவரை பொருட்டா நினைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நான் இப்போ யதார்த்தமாக பேசுவேன். இப்போ விஜய் நீங்கள் விஜயை பார்த்து எந்த விதமாக ஒரு பொருட்டாவே மதிக்கல நீங்கள். தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன். நாட்டு மக்கள், அதாவது ஒரு பெரிய உங்கள் மூலமாக என் தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கிற ஒரு பெரிய களங்கத்தை நான் துடைக்கணும்னு ஆசைப்படுறேன். சரியா? எவனை எடுத்தாலும் என்னம்போ சினிமா பின்னாடி தமிழ்நாட்டுக்காரன் போயிடுவான், சினிமா பின்னாடி தமிழ்நாட்டுக்காரன் போயிடுவாங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் கூட பேசும்போது சொன்னார். யார் மம்முட்டிகிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் கட்சி துவக்குறீங்களான்னு கேட்ட உடனே எங்கள் நாட்டு மக்கள் திரையில் இருட்டில் தலைவர்களை தேர மாட்டார்கள். அடா முட்டா பயல, தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் தேடினானா என்ன? இங்கே 2 தலைவர்களுக்கு மட்டும்தான் தம்பி, நடிகர்களுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் கொடுத்தான் தமிழ்நாட்டுக்காரன். 12 தலைவர்கள் இங்கே கட்சி துவக்கியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எஸ்.எஸ். ராஜேந்திரர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களிருந்து ஆரம்பித்து எஸ்.வி. சேகர் வரைக்கும் 12 தலைவர்கள் கட்சி துவக்கியிருக்காங்க. இன்றைக்கி விஜயோட சேர்த்து எத்தனை தலைவர்களுக்கு இந்த மண் அதிகாரம் கொடுத்துருக்கு சொல்லுங்கள் நீங்கள்? டிஆருக்கு கொடுத்துச்சா? பாக்கியராஜு கொடுத்துச்சா? இவருக்கு கொடுத்துச்சா? 2 தலைவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துச்சு. ஒன்று யாருன்னு கேட்டால் எம்ஜிஆர். என்ன காரணம்? 1953 72 வரைக்கும் 19 வருஷம் திமுகவுடைய கொள்கையாக அவருக்கு சினிமாவில் இருக்கு. கட்சியிலே இருந்தார். அதான் சொல்கிறேன், கட்சியில இருந்து 3 முறை எம்எல்ஏவா இருந்தார், பொருளாளராக இருந்தார். அது மட்டும் இல்லை தம்பி, அன்னைக்கு சினிமா ஊடகத்தில் திமுக அண்ணாவே சொல்லியிருக்காரு, நான் 100 கூட்டங்களில் பேச வேண்டியதை ஒரு படத்தில் சொல்லி விடுவார் தம்பி ராமச்சந்திரன் அப்படின்னு. உண்டா இல்லையா? நாங்கள் போய் உட்கார்ந்துக்கிட்டு திராவிடர்னு சொல்கிறத அவர் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு உடனே ஏறுதில்ல. இதை பண்ணது யார்? அதனால் எம்ஜிஆருக்கு வாக்கு கொடுத்தான். ஓ, இவர் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக என்னைக்காவது ஒரு படத்தில் அவர் குடிச்சு அவர் தம் அடித்து பார்த்துருக்கியா நீ? இந்த ஒழுக்கமெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்படிங்கும்போது அன்னைக்கு தத்துவத்தை விட தனிமனித ஒழுக்கமும் இந்த மக்களுக்கு ஓடி போய் உதவி செய்யணுங்கிற நல்ல மனசும் எம்ஜிஆர்கிட்ட இருந்துச்சுன்னு ஒரு பிம்பம் அமைக்கப்பட்டதுனால நாட்டு மக்கள் அங்கீகரித்தாங்க. அதுக்கு பிறகு 7 நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்களே, என் மக்கள் போனாங்களா என்ன?
கேப்டனுக்கு கொடுத்தாங்க. கேப்டனுக்கு அப்படி ஒரு பார்வை இருந்தது. என்ன பார்வைன்னா, அவர் கையில் இருந்து அவர் பிறந்த நாளைக்கு ஏழை எளியதுகளுக்கு செஞ்சார், மருத்துவமனைகளுக்கு செஞ்சார், தமிழர்களுக்காக போராட்டம் நடத்தினாருன்னு சொல்லி இருந்ததுனால, ஓ அவர் தான் கையை காசை விட்டே செய்கிறாரு அப்படின்னா அரசாங்கத்தை கொடுத்து அவர் செய்ய மாட்டாரான்னு அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக்குனாங்க. அவ்வளோதானே. வேறு எந்த தலைவருக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க? ஏன் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு போதும் சினிமாக்காரன் பின்னாடி போனதில்லை. அன்லெஸ் அதர்வைஸ் he proved himself as a policy oriented leader or a more generous leader. He established some policies. அவர் வந்து சோஷியல் செக்யூலர் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. உங்களுடைய கொள்கைகள் நிறைய விஷயங்கள் உள்வாங்கி பேசுறாருன்னா நீங்க வரவேற்க வேணாம். அம்மா பெரியார் பேசுறாரு, அம்பேத்கர் பேசுறாரு, நல்ல விஷயம்பா தம்பி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே நீங்க. சரி, நீ பேசுறத நான் மறுக்கலை, நாங்க பேசாததை நீ பேச போறதில்லை. நீ என்ன இதில் புதுசு செய்ய போற? இப்போ நான் கேட்குறது என்னன்னா, சார் உங்கள் கொள்கைகள் இது ரைட், இந்த கொள்கைகள் தான் என்னுடைய கொள்கைகள், நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணும், நீங்கள் செய்யலை, நான் இதை செய்ய போகிறேன் சொல்லு. ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? திமுகவினுடைய குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சியை நான் ஒழிப்பேன், இதான் அவர் சொல்றாரு. இதை நினைச்சு ஆக்க முடியாதுங்கிறேன். உனக்கு அப்பனுக்கு அப்பமெல்லாம் இதை பேசிட்டானே, இன்னைக்கு நேத்தா பேசுறாங்க. 89 என்னைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் நின்னாரோ 1000 வழக்கில், அன்னையிலேருந்து நீங்கள் இதைத்தானப்பா பேசுகிறீங்க. எப்போ மிக வலிமையான தலைவர் ஜெயலலிதா அம்மையார் 96ல் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து மேயருக்கு நிற்கும் போது எதிர யாரை நிப்பாட்டியிருந்தாங்க? சந்திரலேகா ஐஏஎஸ். உண்டா இல்லையா தம்பி? என்ன பேசுனாங்க தெரியுமா? சென்னையில் அப்பாவுக்கு சார்ஜ் கோட்டை, மகனுக்கு ரிப்பன் பில்டிங்கான்னு பேசினாங்க. மக்கள் ஆமான்னு குத்துனானா இல்லையா? 25% ஓட்டு தான் அந்த அம்மா வாங்கியிருந்துச்சு. 75% ஓட்டை வாங்கினது தளபதி மு.க. ஸ்டாலின். ரெக்கார்டு இருக்குது, எடுத்து பாருங்க நீங்கள். 6 லட்சத்தி சில்லற ஓட்டு எங்களுக்கு, 2 லட்சத்தி சில்லறையோ என்னும் போது அந்த அம்மா வாங்கியிருந்தது. எப்படி முடிஞ்சுது? நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நீ யாரா வேணாலும் இரு தம்பி. எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னது எடுபடிச்சா? மக்களை பொறுத்த வரைக்கும் நீ நல்லவனாக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு செய்வன் நம்பிக்கையாக இருந்தால் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க. நீ பையனாக இருந்தால் ஓட்டு நல்லது செய்ய மாட்டாரா? ஓட்டு போட மாட்டாதா? இதை நான் தான் சொல்கிறேன். 30 வருஷமாக பேசி பார்த்துட்டாங்க. உங்களுக்கு அப்பமெல்லாம் பேசி, அம்மாலாம் பேசி, எல்லாரும் முடியாமல் போய் படுத்தாச்சு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ ஒரு நடிகர்? சினிமா பின்னாடி போயிடுவாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி விஜயையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ நீங்கள்? அதாவது தம்பி, நான் வந்து கண்ணை மூடிட்டு பேசுகிறவன் இல்லை. அதை கட்சி ஆரம்பித்தோடனே என்னோட சாமானிய மக்களிடம் உங்களை மாதிரி டிவிக்கள் போய் கேட்டுச்சு. ரைட், சாமானிய யூடியூப் சேனல் போய் இந்த மாதிரி நிறைய தாய்மார்கள் சொன்ன வார்த்தை இதுதான் வார்த்தை. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கார் நீ இப்போ சொல்ல, அவங்களுக்கு போட்டும் பதில். அண்ணன் பொது வாழ்க்கைக்கு அவர் இதெல்லாம் செஞ்சுருக்காருன்னு நீ சொல்லுங்கிறேன். அது பார்ப்போம். அதான் நான் சொல்கிறேன். அதாவது மக்கள் கண்ணு மூடிட்டுலாம் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க தம்பி. நான் மறுக்கலை. அவர் பின்னாடி அவருக்கான உயிரை கொடுக்குற ரசிகர்கள் கூட்டம் ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும், நான் மறுக்கலை. 10% சொல்றாங்களே. எப்பா, இந்த உலகத்திலேயே அதிகமான ரசிகர்கள் வைத்திருந்தது சிவாஜி கணேசன் சார். தெரியுமா உனக்கு? உண்மைதானே? பார்த்துருந்தானே? ரைட். அவருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வந்துச்சு? அவரை தாண்டியா இவரு? அதுக்கு அடுத்த இடம் சொல்கிறேன். அதிகமான ரசிகர் மன்றம் வச்சுருந்தது ரஜினிகாந்த். அவருக்கே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 6 to 7% தான் கொடுத்தீங்க. இல்லை, அவர் தலையை சுத்திருச்சுன்னு போயிட்டார்ல. இவர் வராருல்ல. நான் என்ன சொல்ல வரேன், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன்னா இல்லையா? ரைட். சிவாஜி சார் அவ்வளோ பெரிய மனுஷன். இத்தனைக்கும் அவர் சென்னையில் கூட நிற்கல, சூரக்கோட்டைன்னு அவர் சொந்த தொகுதி நின்னார்ல. ஜெயிக்க முடிஞ்சா தம்பி? சொந்த நம்ம மண்ணுக்காரர் இவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்கணும்ல, மக்கள் போட்டாங்களா? இல்லை. அப்போ மக்கள் வந்து சினிமாவுக்கோ இல்லை நீ பேசுகிற இதுக்கெல்லாமோ வழங்க மாட்டாங்க. அவங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணும்னா நீ நடவடிக்கை எடுக்கணும். நீ அந்த மக்களுக்காக போய் நின்றுருக்கணும். நின்றிருந்தால் மட்டும்தான் நீ வளர முடியும். நீ எங்கே நின்றுருக்கீங்க தம்பி? விஜய்கிட்ட நான் கேட்குறது உங்ககிட்ட கேட்குறேன். இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து பொது விஷயத்தில் அவர் இந்த கருத்து சொல்லியிருக்காரு இல்லை இதுக்காக இப்படி போராடி இருக்காரு? சொல்லுங்க தம்பி. மீனவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் பேசியிருக்காரு. இப்போ தானே சொல்கிறாரு. இனிமேல் பேசுவார்ல. கட்சி ஆரம்பிச்ச கூட சும்மா வீட்டுக்குள்ளே போய் உட்கார முடியுமா? நான் அப்படி சொல்ல, அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள்.
அப்போ தானே மக்களுக்கு நம்பிக்கை வரும் உங்க மேலே. இல்ல பொதுவாக அரசியல் நோக்கர்களும் திறனாய்வாளர்கள் சொல்றாங்கன்னா இவரோட வருகையால திமுக, அதிமுக, பாமக, விசிக, நாம் தமிழர் இப்படின்னு எல்லாருடைய வாக்கு வங்கியிலையுமே சரிவு இருக்கத்தான் செய்யும். அது எல்லாருமே ஈடுகட்டுவதற்கு சில வேலைகளை பார்ப்பாங்க. அதனால தான் நீங்கள் யங்ஸ்டர்ஸை கவரும் விதமாக திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. நீங்கள் பல நாள் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க, யங்ஸ்டர்ஸ் அதிகமாக திமுகவில் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு. அப்போ எங்ககிட்ட இல்லைன்னா அவர்கிட்ட போகிற யங்ஸ்டர்ஸ் எங்கேருந்து போவான் திமுகவில் இருந்து? இது வந்து எவ்வளவு இது நடந்துகிட்டே இருக்கும் தம்பி. 89ல் தலைவர் ஆட்சி அமைக்கும் போது பூரம் புதுசு தெரியுமா உங்களுக்கு? அண்ணன் நேரு புதுசு, அண்ணன் பொன்முடி புதுசு, சுரேஷ்ராஜன் புதுசு. அந்த 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 அமைச்சரவையிலேயே ஒரு 4 பேரை தவிர எல்லாரும் புதுசு. அன்னைக்கு இந்த தான் சொன்னாங்க இளைஞர்களை கொண்டு வர்றதுன்னு. அதாவது திமுக என்பது ஒரு இயக்கம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு இயக்கம் வந்ததுக்கு பிறகு மீண்டும் அது தன்னை பரிணமித்துக் கொள்ளும். 89-90க்கு பிறகு ஏறத்தாழ மீண்டும் இப்பொழுது அது தன்னை பரிணமிக்கிறது. இது வந்து இன்னும் 20 வருஷம் கழிச்சு அது திரும்ப மீண்டும் பரிணமிக்கும். விஜய்க்காகலாம் பண்ணல. எங்க ரூட்டு தனி ரூட்டு. இவர் வருவார்னா 2019ல் தம்பி உதய் வந்தார். அன்னைக்கு ஏதாவது பேச்சு இருந்துச்சா தம்பி? அது இல்லைல்ல. அப்போ எங்கள் இயக்கம் எங்களுக்காக இயங்குகிறது. அதை நீங்கள் எதோடையோ போர்த்தி பார்த்தீங்கன்னா அது நான் தப்பு சொல்ல. பட் ஹி இஸ் டார்கெட்டிங் உதயநிதி ஸ்டாலின் தானே. அவர் வந்து துணை முதலமைச்சர் தான் டார்கெட் பண்ணுறாரு. தம்பி இப்போ ஒவ்வொரு பத்திரிகையாளரும் பேட்டி எடுக்க வரும்போது கான்ஸ்டன்டைனை எப்படியாவது மடக்கணும்னு தான் வருவாங்க. ரைட். அதுக்காக நான் கோவப்பட முடியுமா? இல்லையா? ஏன்னா அவங்க கேள்வி கேட்கும்போது நான் சரி இவ்வளோ புத்திசாலித்தனமாக பிள்ளைகள் கேள்வி கேட்குறாங்களேன்ட்டு நான் அடுத்த பதில் சொல்லணுமே ஒழிய அதுக்காக நான் வந்து உட்காந்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்கிறோம்னு அர்த்தமா? அது இல்லை. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறது. தம்பி உதயா இல்லைன்னா திமுக, அதாவது இப்போ அவர் போய் தளபதியை பேச முடியாது. ரைட். திமுகங்கிற பெரிய இயக்கத்தை பேசுகிறத விட ஒரு சேம் ஏஜ் குரூப்புங்கிற முறையில் அவரை பேசலாம். ரைட். தனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்ல. இப்போ அவர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. அவருக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் பேசுகிறாரு அப்படின்னா இவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்ல. விஜய் ஆல்ரெடி ஒரு வெளிச்சம் இருக்கிற ஒரு பர்சன். நீங்கள் பேசுகிறது சினிமா வெளிச்சம். நீங்கள் இங்கே 3 வெளிச்சம் இருக்குது தம்பி. ஒன்று சினிமா வெளிச்சம், ரைட். இன்னொன்று அரசியல் வெளிச்சம். இதை தாண்டி சமூக வெளிச்சம்னு ஒன்று இருக்குது. நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட, அதாவது நான் சமூகம் சொல்கிறது சில எழுத்தாளர்கள், ரைட், சில நடிகர்கள், கலைஞர்கள், இப்படி சொல்கிறேன். அதாவது அந்த ஒரு இதில் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள். இந்த 3 வெளிச்சத்தில் அவருக்கு சினிமா வெளிச்சத்தில் நல்ல வெளிச்சத்தில் இருந்தார். நான் மறுக்கலை. பட் அரசியல் வெளிச்சம் அவர் மீது இன்னும் படவில்லை. ரைட். அதை படணும்னா தன்னை நோக்கி திருப்பணும். யாரை நோக்கி வெளிச்சம் போயிட்டுருக்கோ அதில் இருந்து தானே திரும்ப நமக்கு சைல்டு அடிக்க முடியும் இல்லையா? அப்போ இப்போ யாரை நோக்கி போயிட்டுருக்கு? துணை முதலமைச்சரை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அவரை டார்கெட் பண்ணால் அப்படி சைடில் நம்ம மேலே படட்டுமே. அது ஒன்றும் தப்பு இல்லை. கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் டிசம்பர் 6ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் டாக்டர் திருமாவளவன் விஜயோட சேர்ந்து ஒரு மேடையை பகிர்ந்துக்க போறாருன்ற மாதிரி செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. திமுக ரசிக்குமா இல்லை வெறுக்குமா அந்த நிகழ்வை? எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அவர் மாநாடே நடத்தினாரு. நாங்கள் என்ன கலந்துக்கிட்டீங்கல்ல? அதான் ஆர்எஸ் பாரதியே கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? சாமி தளபதியை வந்து பார்க்குற வரைக்கும் ஆகா உடஞ்சிது இன்னா போச்சு. இதோட எது அது விக்ரவாண்டி அவர் நடத்தினது இல்லை கள்ளக்குறிச்சியா? கள்ளக்குறிச்சி மாநாட்டோடு முடிஞ்சது திமுக கூட்டணி ஆச்சாக்கும் போச்சாக்கும்னா நேராக தலைவர் வந்து பார்த்தார். தலைவர் சொன்னார் நீங்கள் போங்க வாழ்த்துறை வழங்குறதுக்கு நான் அண்ணன் ஆர்எஸ் பாரதியும் டிகேஸையும் அனுப்புகிறோம்னாரு. முடிஞ்சு போச்சா? இதுக்கும் அப்போ அனுப்புவாருங்கிறதுல இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தலைவருக்கு தெரியுங்கிற. அண்ணன் திருமாவுக்கும் தெரியும். அண்ணன் திருமா வந்து கூப்பிடாம நாங்கள் போக முடியாதுல்ல. அப்போ கூப்பிட்டதுங்கிறது என்னங்கிறதோ அண்ணன் திருமாவுக்கு தெரியும். அண்ணன் திருமாவை கூப்பிட்றது எதுக்குங்கிறது தளபதிக்கும் தெரியும். ஸோ 2 தலைவர்களும் அதை சமாளிப்பாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், அண்ணன் திருமாவனுடைய பேட்டியில் தெளிவாக சொல்லியிருந்தார். இது 1 வருடத்திற்கு முன்னாடியே விகடன் குரூப் என்கிட்ட கேட்கும்போது ராகுல் காந்தி முதலமைச்சர் நான் அப்படி தான் கேட்டாங்க. அதில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தகவல் இல்லை. அதுக்கு தக்கனதான் அது முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொன்னப்போ இந்த நிகழ்ச்சியை கூட சேர்ந்து தயாரிக்கிற ஒரு நிறுவனம் ஒரு பப்ளிசிட்டிக்காக இதில் விஜய் எங்கேயாவது அறிவிச்சிருக்காரா தம்பி? அறிவிக்கல. விகடன் எங்கேயாவது அறிவிச்சிருக்கா தம்பி? இன்னும் அஃபிஷியலா அறிவிக்கல. எதுவும் இல்லைல்ல. எதுக்கு உட்காந்து நம்ம மண்டை உடைப்பாங்க? விஜயும் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லப்பா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எங்களுக்கு அது ஒரு விஷயமே இல்லைங்கிறேன் நான். அதை பத்தி மேடையை பகிர்ந்துட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. எப்ப 2 பேரும் கட்டியே பிடிக்கட்டும்ங்கிறேன்.
தப்பு என்ன? அவரும் தமிழன் இவரும் தமிழன், கட்டி பிடிக்கட்டுமே. இப்போ நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்கிறோம்? அது திமுக ரசிக்காதுன்னு சொல்கிறாங்க. தன்னை வந்து இவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணவரோட திரும்ப அப்படி கட்டிப்பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், அவங்களோட இது இல்லை, எங்களோட சண்டை போடுறாங்களா இல்லையா? கம்யூனிஸ்ட் எங்களோட சண்டை போடுச்சா இல்லையா? போடுறாங்களா? அதையே நாங்கள் ரசிக்கிறோமா இல்லையா? அது நிர்வாக ரீதியான சிக்கல்களை ஏங்க அதை ரசிக்கிறோமா இல்லையாங்க? இதே இது ஜெயலலிதாட்ட நடக்குமாங்க? நீ நேற்று இன்னைக்கு வந்த பத்திரிகையாளர் இல்லை தம்பி, உங்களை எனக்கு தெரியும். ஜெயலலிதா கூட உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தரால் இப்படி பேச முடியுமா? வாய்ப்பு இல்லை. இல்லை திமுகவில் அது இருக்குல்ல, நாங்கள் ரசிப்போம். நம்மகிட்டே சண்டை விடுறாரு ரைட் அப்படின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அதுக்காக உடனே மனசில் இடத்துக்கு கொண்டு போயிட மாட்டோம், அப்படி இல்லை. நான் சொல்கிறது வந்து என்னென்னா அது ஏற்றம். அதுதான் முதலமைச்சர் சொல்கிறாரு, எங்களுக்குள் விவாதம் உண்டு, விரிசல் இல்லை. மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர் சொன்னதுனால நிறைவாக ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த மாதிரிலாம் ஒரு வேளை கூட்டணியில் இருக்கிறவங்க திமுகவுக்கு எதிரான சில சக்திகளோடு இணைஞ்சாங்கன்னா திமுகங்கிறது ஒரு ஆலமரம், அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கைலாம் பார்க்காது, அது என்ன வகையில் அதை உடைக்கணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கான எக்ஸ்ட்ரீமுக்கு திமுக போக வேண்டிய அவசியம் இல்லை தம்பி. ஒன்று என்னென்னா, அரசியலில் எதிரி தான் தீர்மானிக்கிறான் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை. அதுக்காக நான் வாயை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு ஆஹா அப்படின்லாம் ரசிச்சுட்டு இருக்க முடியாது. ரைட், தேவைப்பட்டுச்சுன்னா அடித்து ஆடணும்னா அடித்து ஆடித்தான் ஆகும். அதில் எல்லாம் நான் மறுக்கவே இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் எதிரி முடிவு செய்கிறான். மரம் எந்த பக்கம் ஆட வேண்டும் என்பதை காற்று தான் தீர்மானிக்கிறது. அதை போல நான் சொல்லுகிறேன், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள். எதிரிகளுக்கு எப்பொழுதும் திமுக சிம்ம சொப்பனம். பலவிதமான கருத்துக்கள் ரொம்ப நேர்மையாக எளிமையாக ஆழமாக பதில்கள் கொடுத்துக்கு மிக்க நன்றிண்ணே. மிக்க நன்றி. உங்களுக்கும் ஃபோர்த் எஸ்டேட் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.